நம் கர்த்தரும் இரட்சகருமாகிய மெய்த்தேவ இறைவனுக்கு நன்றி. ஆம், நான் ஒரு இலங்கை நாட்டின் தமிழ் மற்றும் சகோதர மொழியாகி சிங்கள மொழியிலே பேசும் கிறிஸ்தவர்களுக்காக இந்த வீடியோவினை வெளியிடுகிறேன். உண்மையில் கிறிஸ்தவர்களின் கல்வி என்று நாங்கள் கூறும் பொழுது முதலாவதாக விலகிக் கொள்ள வேண்டும். இலங்கை நாட்டிற்குள் கிறிஸ்தவர்களின் கல்வி என்னும் பொழுது இப்பொழுது நாங்கள் இரண்டு விதமாக அதனை நோக்கலாம். எப்படி என்றால், ஒரு கிறிஸ்தவம் அல்லாத கலாச்சார சூழலுக்குள், ஆவிக்குரிய சூழலுக்குள், அதாவது கிறிஸ்தவம் அல்லாத ஆவிக்குரிய சூழலுக்குள் இருந்து கல்வியினை பெறுதல். அடுத்து கிறிஸ்தவ கலாச்சார அல்லது கிறிஸ்தவ ஆவிக்குரிய சூழலுக்குள் இருந்து பெறுதல். அதாவது இரண்டு விதமான சூழலில் பெறப்படும் கல்வியை கூறலாம். அடுத்ததாக வேதாகம ரீதியிலாக அறிவு, திறன் போன்றவற்றை பற்றி நாங்கள் ஆராய்தல். பொருளாதாரம், அரசியல் எல்லாவற்றை பற்றிய கல்வியை நாங்கள் ஆராய்தல். ஆகவே அவ்வாறு அல்லாமல் எங்களுடைய சொந்த அறிவினால் ஆராய்தல். அதாவது எங்களுடைய சொந்த அறிவு, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவிலே நாங்கள் புதிதாக விடயங்களை உருவாக்கி நாங்கள் அதனூடாக அரசியல், பொருளாதார, ஆக்கப்பூர்வமான திறன், தொழில் போன்ற விடயங்களை பற்றி கற்றல், மொழி போன்றவற்றை கற்றல். ஆகவே இது இரண்டு விதமான கல்வி கிறிஸ்தவர்கள் பெற வேண்டிய கல்வி. அடுத்ததாக இதிலே விசேட விடயம் கிரிட்டிக்கல் திங்கிங். அதாவது சிந்தனை திறனை கிறிஸ்தவர்கள் விருத்தி செய்வதற்கு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து சிந்தனை திறனை விருத்தி செய்வதற்கான விடயங்களையும், மொழி ஆளுமை அல்லது மொழி விருத்தி, மொழித்திறன், மொழியினை சரியாக பயன்படுத்தக்கூடிய திறன் 3 மொழிகளையும், ஆங்கிலம், தமிழ், சிங்கள மொழி போன்ற 3 மொழிகளையும் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு எங்களை கிறிஸ்தவ பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவம் எனும் பொழுது நாங்கள் ஒரு மொழியை சார்ந்திருப்பது அல்ல, ஒரு இயேசுவை சார்ந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் பல மொழிகளை கற்க வேண்டிய நிலை இருக்கிறது. அவை மொழி என்று வந்த பின்பதாக சட்டம், சட்டத்துறை, நீதித்துறை, மொழித்துறை, இலக்கியத்துறை, அதே போல கருத்து சுதந்திரம், பேச்சாற்றல், அதே போல கருத்தை சரியாக வெளிப்படுத்துவதற்கு தேவையான மதிநுட்பம், கிரிட்டிக்கல் திங்கிங், விமர்சன சிந்தனை போன்றவை ஏற்படுகின்றன. அத்துடன் கூட நாங்கள் பொருளாதார அறிவு என்னும் பொழுது அதனை 2 விதமாக நோக்கலாம். கிறிஸ்தவ பொருளாதார விதிமுறைகள் அல்லது கிறிஸ்டியன் எக்கனாமிக்கல் பிரின்சிபல் என நாங்கள் நோக்கலாம். அல்லது அதாவது ஜெனரல், அதாவது பொதுவாக உலகில் காணப்படக்கூடிய பொருளாதார கான்செப்ட்ஸ். இதற்குள்ளேதான் அரசியலும் இதற்குள் சம்பந்தப்படும். சில சோசியலிசம் என்பார்கள், கேபிட்டலிசம் என்பார்கள். இதெல்லாம் சம்பந்தப்பட்டு அத்துடன் கூட எங்களுடைய தார்மீக ரீதியிலாக எங்களுடைய ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி, அதாவது பொருளாதார முகாமைத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி கல்வியை பற்றி நாங்கள் கதைக்கலாம். அடுத்ததாக நாங்கள் உயிரியல் அல்லது அதாவது மருத்துவ சேவை அல்லது சுகாதார சேவையோடு தொடர்பட்ட உயிரியல், அதே போல தொழில்நுட்பத்துடன் தொடர்பட்ட கணிதம் போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் கதைக்கலாம். ஆகவே இந்த உயிரியல் மற்றும் தொழில்நுட்ப பற்றி 2 விதமாக நாங்கள் எடுத்து நோக்கலாம். ஒன்று அதனை ஒரு பிலாசபியாக, ஒரு தத்துவ ரீதியான விடயமாக நோக்குதல், அதாவது அறிவு ரீதியாக நோக்குதல். அடுத்து அதனுடைய அப்ளிகேஷன், பிரயோகம், அதனுடைய சர்வீஸ், அதனுடைய சேவை என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் கிராஃப்ட், அதாவது கைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள், அதாவது பொருட்களை உருவாக்குதல், விவசாயம் செய்தல், பொருட்களை நிர்மாணம் செய்தல் மற்றும் அவ்வாறான விடயங்களை பற்றி நாங்கள் கதைக்கலாம். அவை இதுதான் கல்வி. நாங்கள் எவ்வளவு கதைத்தாலும் இதுதான் எங்களுடைய பேசிக் கல்வியாக இருக்க போவது இந்த விடயங்கள் தான். இதற்குள்ளே விருத்தி செய்து கொண்டு போகும் விடயம் தான் இது. அவை கிறிஸ்தவர்கள் இதனை தங்களுடைய சொந்த அறிவாக எடுத்து நாங்கள் படிக்கும் பொழுது பிறர் என்ன கூறியிருக்கிறார்கள், கல்விக்குள்ளே பிறர் சொல்லப்பட்டிருக்கிற பிறருக்குரிய கருத்துக்கள் என்ன என்பதை கற்பதற்காகத்தான் நாங்கள் அந்த உலக அறிவு என்று சொல்லுகிறோம். ஆகவே பிற அறிஞர்கள், பிற மனிதர்கள், அவர்களுடைய அறிவில் என்ன இருக்கிறது, இப்பொழுது உதாரணமாக என்னுடைய அறிவில் உள்ளதை நான் இங்கே சொன்னது போல உங்களுடைய அறிவில் உள்ளதை நீங்கள் சொல்லலாம். அவ்வாறாக உலகில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், உலகில் இருக்கக்கூடிய பல பேர், கற்றோர், ஆன்றோர், சான்றோர் சொல்லி வைத்த கருத்துக்களை நாங்கள் என்ன அவர்கள் சிந்தித்தார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அதனை நம்புகிறோமா, பின்தொடர்கிறோமா என்பது வேறு. ஆனால் அதனை தெரிந்து கொள்கிறோம் என்பது வேறு. அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு காலகட்டத்திலே மனிதர்கள் எவ்வாறான சிந்தனைகளை கொண்டிருந்திருக்கிறார்கள், எவ்வாறான விடயங்களை அவர் கழித்திருக்கிறார்கள், அதற்கான காரணம் என்ன, அதன் நன்மை தீமை என்ன, அதனை நாங்கள் எவ்வாறாக உபயோகிக்கலாம் என்ற ஐடியாஸ், ஒருத்தருடைய கருத்துக்கள் தான் கல்வி. அதாவது பலரால் முன்வைக்கப்பட்ட விடயங்களை தான் நாங்கள் இன்னும் ஆராய்ந்து அதனை கல்வி என்ற ஒரு பெயரிலே கற்கிறோம். அதாவது இன்னொருவர் சிந்திக்கும் விதத்தை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம், இன்னொருவர் அறிந்து கொண்ட விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். ஆகவே அவர் அறிந்து கொண்டதை எங்களால் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஆகவே நாங்கள் அதனை அறிந்து கொள்கிறோம். அதுதான் அறிவு. ஆகவே அதற்கு அந்த அறிவை பயன்படுத்தும் பொழுது நாங்கள் என்ன கோட்பாட்டின்படி பயன்படுத்துகிறோம்.
அதாவது அந்த அறிவை பயன்படுத்தும் பொழுது நாங்கள் என்ன மாதிரியான ஒழுக்கம், என்ன மாதிரியான உணர்ச்சியோடு கூட, என்ன மாதிரி நோக்கத்தோடு கூட பயன்படுத்துகிறோம். அதிலே நீதி நீதி நியாயமான நோக்கம், அநியாயமான நோக்கம் என்ற கான்செப்ட் அந்த என்ற எண்ணக்கரு வருகிறது. அந்த எண்ணக்கரு வரும் பொழுதுதான் எங்களுக்கு எங்களுடைய சமயம் என்பது செல்வாக்கு செலுத்துகிறது. அவை சமயம் எனும் பொழுது அதனை 2 வகையாக எடுக்கலாம். ஒன்று எங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசம் இவற்றோடு கூடிய எங்களுடைய விழுமியங்கள், அடுத்து எங்களுடைய மனசாட்சியோடு கூடிய விடயங்கள். அதாவது ஒரு விடயத்தை செய்வது சரியா பிழையா என்பதை பற்றி நாங்கள் அறிந்து செய்வது. அடுத்ததாக இந்த ஆசிய நாடுகளிலே காணப்படக்கூடிய சில தத்துவவியலாளர்கள் கூறிய விடயங்கள். அதை சிலர் சமயமாக வைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் அவைகள் தத்துவங்கள், அதாவது எத்திக்ஸ். அதாவது சில எத்திக்ஸ்கள், நியாயங்கள், அநியாயங்கள், தர்மங்கள் என்பதற்காக முன்வைக்கப்பட்ட சில யோசனைகளைத்தான் ஆசிய சமயங்கள் கைத்துக் கொண்டிருக்கின்றன. அவை அதில் முன்வைக்கப்பட்ட நல்ல விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய விசுவாசங்களையோ அல்லது தெய்வ வணக்கங்களை நாங்கள் செய்ய முடியாது. ஆனால் நல்ல விடயத்தினை யார் கண்டுபிடித்திருந்தாலும், ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், ஒரு விளையாட்டாக இருக்கலாம், ஒரு பேச்சு, ஒரு நற்சிந்தனையாக இருக்கலாம், அவற்றினை நாங்கள் தெரிந்து கொள்வதிலே தவறல்ல. தெரிந்து கொண்டு அதனை எங்களுடைய தேவனுடைய கண்ணோட்டத்தில் அது எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் சற்று ஆராய்ந்து அதனை விளங்கிக் கொள்ளலாம். அப்படி காலத்துக்கு காலம் இது சென்று கொண்டிருக்கும். ஆகவே நான் என்ன கூறுகிறேன் என்றால், இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கிறிஸ்தவ மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது. முதலாவது, இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரசன்டேஷன் ஸ்கில், லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் எனும் பொழுது லிசனிங் ஸ்கில் கட்டாயம் இருக்க வேண்டும். அது செவிமடுத்தல். அடுத்து பிரசன்டேஷன், அதான் ஸ்பீக்கிங். இந்த பிரசன்டேஷன் ஸ்கில் மாத்திரம் போதாது, அதை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு போலியான இன்டெலிஜென்ஸ், போலியான அறிவு கூர்மையை நாங்கள் எக்ஸிபிட் பண்ணி, அதாவது காட்சிப்படுத்துவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அதாவது பிரசன்டேஷன் ஸ்கில் மாத்திரம் எங்களுக்கு போதாது. பாட்டு படித்தல், கிட்டார் அடித்தல், ஓகன் அடித்தல் மாத்திரம் எங்களுக்கு போதாது. அதாவது எழுத்து மூலமாக ஒரு விடயத்தினை சரியாக சமர்ப்பிக்க தெரிய வேண்டும். அடுத்து ஒரு விடயத்தினை சரியாக பாடமாக்கி கொள்ள தெரிய வேண்டும். அடுத்து வினாத்தாள்களை பிராக்டிஸ் பண்ண தெரிய வேண்டும். வினாத்தாள்களை மறுபடி செய்து பயிற்சி பெற தெரிய வேண்டும். உங்களுடைய கவனத்தை ஒரே விடயத்தில் அதிக நேரம் வைத்திருக்க தெரிய வேண்டும். தொடர்ந்து படிக்கக்கூடிய திறன் இருக்க வேண்டும். படிப்பதால் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தினை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான விடயங்களை, சற்று ஒரு விளையாட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு கலை, அதாவது உங்களுடைய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது அப்படி ஏதாவது ஒரு விடயத்தினை கொண்டு உங்களுடைய மன உளைச்சலை இல்லாமல் ஆக்கிக் கொள்ள தெரிய வேண்டும். அடுத்ததாக, வேகமாக நிறைய விடயங்களை படித்து முடித்துக் கொள்ள தெரிய வேண்டும். இதனை 2ஆக பிரிக்கலாம். சிலர் கூறலாம், எங்களுக்கு பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்கிறது, நாங்கள் ஒரு தொழிலுக்கு போய் கொள்கிறோம் தானே, எந்த ரிசல்ட்ஸ் எப்படி ரிசல்ட்ஸ் வந்தாலும் இப்பொழுது தொழில் இருக்கிறது, அதான் உண்மை. அது வந்து அரசு துறையாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம். அந்த ரிசல்ட்ஸ் ஆனது இப்படித்தான். கட்டாயமாக ஓலெவல் நாங்கள் 9 பாடத்தினை எங்களுடைய இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களிலும் சித்திக்கு மேலாக நாங்கள் பெற வேண்டும். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் A-level என்னும் பொழுது அதில் பெறக்கூடிய ரிசல்ட்ஸுக்கு ஏற்றால் போல் நீங்கள் பல்கலைக்கழகம் சென்றாலும் செல்லாவிட்டாலும் ஏதேனும் ஒரு தொழிலுக்கு செல்வதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது, அல்லது சொந்த வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சொந்த வியாபாரம் எனும் பொழுது வாங்கி விற்றல் வியாபாரம் வேறு, பொருட்களை செய்து விற்கும் வியாபாரம் வேறு. அதே போல உங்களுடைய சேவைகளை நீங்கள் வழங்கக்கூடிய வியாபாரங்கள், கற்றல் கற்பித்தல் போன்ற அதுகள் வேறு. ஆனாலுமோ அதாவது அடிப்படையிலே நாங்கள் அமெரிக்காவிலே கல்வி முறைப்படியோ இங்கிலாந்து கல்வி முறைப்படியோ நாங்கள் போக முடியாது. எங்களுடைய நாட்டிலே கல்வியை நோக்குகின்ற விதம் சரியான மாதிரி வித்தியாசம். அந்த விதத்திற்குள்ளே போய்தான் நாங்கள் எங்களுடைய மற்ற திறனையும் வளர்த்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே முதலாவதாக நீங்கள் கற்று அறிவை மனதிற்குள் ஞாபகத்திற்குள் பதிய வைத்துக் கொள்ளும் திறன் இருக்க வேண்டும். அதைத்தான் அவர்கள் பரீட்சை எக்ஸாம் என்பதற்கூடாக உங்களை சோதிக்கிறார்கள். அந்த திறன் நாங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நாங்கள் அந்த திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அது O-level-ஆக இருக்கலாம், A-level-ஆக இருக்கலாம். A-level என்பது ஒரு போட்டி பரீட்சை. ஆகவே 5 வருட பாஸ் பேப்பரினை 5 தடவைகள் நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். அதில் ஒவ்வொரு MCQக்குமான விளக்கத்தினை நீங்கள் எழுதி படித்திருக்க வேண்டும். ஏன் இந்த விடை வரும், ஏன் இந்த விடை வராது என்பதை 5 தடவை நீங்கள் செய்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பேப்பரை பற்றி நன்கு விளங்கும். அப்பொழுதுதான் உங்களால் நல்ல சித்திகள் பெற்று பல்கலைக்கழகங்கள் செல்ல முடியும். ஆகவே அதில் சட்டத்துறை என்று கதைக்கலாம், ஆசிரியர் துறை என்று கதைக்கலாம், அல்லது எங்களுடைய பொருளாதார அல்லது விஞ்ஞானத்துறை என்று நாங்கள் கதைக்கலாம். ஆனால் அதிலே ஒரு விடயம் இருக்கிறது என்னவென்றால், நாங்கள் கற்பவற்றை சரியாக கற்றுக்கொண்டு நாங்கள் வாழ்வில் முகம் கிடைக்கும் சகல விதமான எழுத்து மூல பரீட்சைகளுக்கும் சரியாக முகம் கொடுப்பதனூடாக மாத்திரமே
நாங்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளராகவோ அல்லது நாங்கள் ஒரு வேலைக்கு சென்றால், அதாவது சட்டத்துறை போன்ற வேலைகளுக்கு சென்றால் சரியாக ஒரு விடயத்தினை பேச கதைப்பதற்கான அறிவினை கொண்டோராக நாங்கள் மாற முடியும். ஆகவே இதனை நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ சபைக்குள்ளே கூடி கற்கும் சண்டே ஸ்கூல் அல்லது கிறிஸ்தவ சபைக்குள்ளே நாங்கள் கதைக்கும் அந்த கலாச்சார மனநிலைகளை விட இது மிகவும் வித்தியாசமானது ஒரு நிலைமை. அதை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அது அறிவினை அடிப்படையாக கொண்டுதான் இது நடக்கிறது. ஆக இந்த இடத்திலேயே நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூடி நடந்து வேலை செய்கிறோம் என்ற ரீதியிலே நாங்கள் அறிவினை பகிர்ந்து சகல பிள்ளைகளை, நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ பிள்ளைகளை தான், உதாரணமாக நான் எனது பிள்ளையை மாத்திரமல்ல, கிறிஸ்தவன் என்றால் அந்த பிள்ளையினை மற்ற கிறிஸ்தவ விசுவாசிகளின் பிள்ளைகளையும் நாங்கள் முன்னேற்றுவதற்கு என்ன கல்வி ரீதியாக முன்னேற்றுவதற்கு அறிவியல் ரீதியாக என்ன அறிவை நாங்கள் வழங்க வேண்டும், அதாவது அதற்கான மோட்டிவேஷன் ஊக்கத்தினை நாங்கள் வழங்கக்கூடிய நிலைமையில இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான விடயம். ஆகவே இது ஒரு போட்டித்தன்மையான கல்வி. இதிலே தொடர்ந்து நாங்கள் கவனத்தை செலுத்திக் கொண்டு வந்தால் மாத்திரமே நல்ல பெறுபேறுகளை பெற்று கற்ற சமுதாயம் என்ற இடத்திற்கு நாங்கள் செல்ல முடியும். தொழில் செய்யும் சமுதாயமானது எல்லோராலும் உருவாக்கிக் கொள்ள முடியும். ஆனால் கற்ற சமுதாயம், கல்வி கற்ற சமுதாயம், ஒரு அறிவுள்ள சமுதாயம் என்ற நிலைக்கு நாங்கள் செல்லும் போது கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள், அறிவை பெறுதல் செயற்பாடுகள், அந்த அறிவை எழுதும் பிரயோகிக்கும் செயற்பாடுகள், அவை அறிவை எழுத தெரிய வேண்டும், சொல்ல தெரிய வேண்டும். அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அறிவை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும், ஆனால் அதனை அந்த எழுத்து மூலமாக கொடுப்பதற்கான இதுகள் குறைவு. காரணம் என்னவென்றால் அந்த கலாச்சார ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி கிறிஸ்தவ மாணவர்கள் கதைக்கும் அளவு அதிகம், அந்த எழுதும் அளவு குறைவு. அது ஏன் என்று தெரியாது. ஆகவே கிறிஸ்தவ மாணவர்கள் எழுத்து மூலத்திலே சரியாக தன்னுடைய விடயத்தை செய்து கொள்வதற்கான மொழி வளத்தினை நன்கு வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் மொழி தேவை. மொழி தெரியாமல் போனவுடன் ஒரு மாணவனுடைய மொத்த ஸ்கில், மொத்த திறனும் அந்த இடத்துல குறைந்து விடுகிறது. அவை மொழிதான் முக்கியம். அவை அதற்கு உங்களுடைய மூளையினை நீங்கள் பழக்குவதுதான் கல்வி. அவை மொழி இருந்தால்தான் கணிதமும் செய்யலாம், விஞ்ஞானமும் செய்யலாம். எதுவுமே மொழி இருந்தால்தான் செய்யலாம். ஒரு பொருளை செய்து விற்பதற்கும் மொழிதான் தேவை. ஆகவே நீங்கள் பேசிக்காக மொழி மற்றும் பாடசாலை கல்வி, பாடசாலை புத்தகத்தில் உள்ள கல்வி, மொழிக்கல்வி, அடுத்ததாக உங்களுடைய வினாத்தாள்களை எப்படி முகம் கொடுப்பது என்பதிலே மிகவும் கவனமாக உங்களுடைய முழு கவனத்தினையும் உங்களுடைய பாடசாலை நாட்களில் நீங்கள் அதற்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் இயேசுவை வணங்குகிறோம், நாங்கள் இயேசுவுக்கு மனதளவிலே எங்களுடைய அன்பிலே எங்களுடைய விசுவாசத்திலே முதலிடம் கொடுக்கிறோம், இயேசு வணங்குகிறோம், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், ரட்சிப்பை கொடுப்பார், அதாவது பாவம் இல்லாத வாழ்க்கையினை வாழ்கிறோம், அவரை வணங்குகிறோம், மனசாட்சியின்படி நடந்து கொள்கிறோம். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே அவர் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார், பரிசுத்தாய் வாக்கு பண்ணியிருக்கிறார். எங்களுடைய ஒரு நல்ல மனநிலை, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவன், அதாவது எங்களுடைய மனோவியல் ரீதியிலான எங்களுடைய சமய ஜீவியத்தினை அவர் ஆசீர்வதிப்பு என்று சொல்லியிருக்கிறார். அது வேறு. ஆனால் அதையும் உங்களுடைய கல்வியில் பெறக்கூடிய கல்வியில் எனக்கு கற்க முடிகிறதா முடியவில்லையா, ஏன் நான் படிக்கவில்லை என்பதற்கும் சம்பந்தம் இல்லை. கல்வி என்பது டோட்டலி வேறொரு விடயமாக நாங்கள் ஒரு புது மெத்தடுக்குள்ளே சென்று நாங்கள் கற்க வேண்டிய நிலை இருக்கிறது. அப்படி செய்தால் மாத்திரமே நாங்கள் கல்வியை பெறலாம். இதை நான் அரச பாடசாலைகளுக்கு செல்லும் கிறிஸ்தவ மாணவர்களுக்குத்தான் சொல்லுகிறேன், நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இது அரச பாடசாலைகளுக்கு செல்லும் கிறிஸ்தவ மாணவர்களுக்கான ஒரு உபதேசம் ஆகும். ஏனென்றால் தனியார் பாடசாலைகளுக்கு செல்லும் கிறிஸ்தவ மாணவர்களுடைய நிலைமை வேறு, அதே போல அரச பாடசாலைகளுக்கு செல்லும் ஏழை கிறிஸ்தவ மாணவர்களின் நிலை வேறு, அல்லது நடுத்தர வர்க்க அரச பாடசாலைகளுக்கு செல்லும் நடுத்தர வர்க்க கிறிஸ்தவ மாணவர்களுக்கு தான் நான் இந்த விசேடமாக இந்த உபதேசத்தினை கொடுக்கிறேன். ஏனென்றால் பணம் இருக்கும் கிறிஸ்தவ மாணவர்களின் நிலை வேறு, அதே போல தனியார் பாடசாலை செல்லும் கிறிஸ்தவ மாணவர்களின் நிலையும் வேறு, அதே போல கொழும்பு பிரதேசங்களில் அரசு பாடசாலைக்கு செல்லும் கிறிஸ்தவ மாணவர்களின் நிலையும் வேறு. நிச்சயமாக மலையகத்தின் தோட்டப்புறங்களிலேயே அரச பாடசாலைகளில் செல்லும் கிறிஸ்தவ மாணவர்கள், மலையகத்தின் நகரப்புறங்களில் அரசு பாடசாலைகளுக்கு செல்லும் கிறிஸ்தவ மாணவர்கள், அதே போல பின்தங்கிய பிரதேசங்கள் கிராமங்களிலே அரசு பாடசாலையில் செல்லும் கிறிஸ்தவ மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடம் என்னவென்றால், நீங்கள் சொந்தமாக கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும். படித்து அதாவது எந்த தொழிலுக்கு உங்களால் செல்ல முடியுமோ அதற்கேற்றாற்போல் ஒரு தொழிலுக்கு சென்று விட வேண்டும். மிகவும் முக்கியம். நீங்கள் சில வேளையில் நீங்கள் சரியாக படிக்க வேண்டும், ஆனால் தொடர்ச்சியாக உங்கள் ஏ லெவல் ரிசல்ட்ஸ் குறைகிறது, ஃபர்ஸ்ட் ஷாய் செகண்ட் ஷாய் குறைகிறது என்றெல்லாம் பிரச்சனை வரும்போது டக்கென்று ஒரு கவர்மெண்ட் ஜாபிற்கோ அந்த மாதிரி ஒன்றுக்கு சென்று கொள்வது தான் மிகவும் புத்திசாலித்தனமான ஒரு சேஃப்டி, ஒரு பாதுகாப்பான பொருளாதார வழிமுறையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், அல்லது நீங்கள் தனியார் துறைக்கு செல்வதானால் உங்களுடைய உடல் உள ஆரோக்கியம், உங்களுடைய ஸ்ட்ரென்த், உங்களுடைய பலம் அவற்றை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு அதிகரித்திருக்காத போது நீங்கள் தனியார் துறையிலே காணப்படும் தொழில் போட்டிக்கு முகம் கொடுக்க முடியாது. காரணம் என்னவென்றால், தனியார் துறையிலே நாங்கள் வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு அதிகமான ஒர்க் லோட் இருக்கும், ஆனால் அதனை நீங்கள் சிறிது நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும். அது ஒரு போட்டித்தன்மையை ஏற்படுத்தும். அதாவது உங்களை விட இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான எம்ப்ளாயி வருவார். ஆகவே மேக்சிமம் ஸ்கில்லை நீங்கள் காட்ட வேண்டிய நிலைமை இருக்கும். அந்த மேக்சிமம் ஸ்கில்
உயர் மட்ட அடைவை நீங்கள் காட்ட செல்லும் பொழுது சில வேளை உங்களால் நோய்வாய்ப்படலாம், உங்களால் அதனை செய்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். சில வேளை கொழும்பில் சென்று நாங்கள் வேலை செய்யும் பொழுது எங்களுக்கு பணம் போதாமல் இருக்கலாம். அப்படி பல காரணம் இருக்குது. அப்படி இருக்கும்போது சில அதே போல கம்பெனிகள் நட்டமடையலாம். அந்த வேளையிலே கம்பெனிகள் தன்னுடைய எம்ப்ளாயிஸ்ட எண்ணிக்கை, அதாவது தங்களுடைய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையினை குறைக்கும். அதை குறைக்கும் பொழுது கிறிஸ்தவ மாணவர்களுக்கு, அந்த கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் சேர்த்து தொழில் இல்லாமல் போகும். நீங்கள் மிகவும் ஏழை நிலைமையில் இருக்கும் ஒரு மாணவராக இருந்தால் உங்களுடைய நிலைமை மிகவும் சிக்கலான ஒரு பொருளாதார நிலைமைக்குள் நீங்கள் கடந்து செல்ல வேண்டி வரும். ஆகவே அரசு துறை தொழில்களுக்கு நீங்கள் சொல்லும் பொழுது அங்கே எக்ஸாம்ஸ் இருக்கிறது. அதாவது நீங்கள் செல்லும் தொழில்துறைக்கான பொதறிவு சம்பந்தப்பட்ட விடயங்களை நீங்கள் கல்வி கற்க வேண்டும். அதே போல உளச்சார்பு அல்லது நுண்ணறிவு என்பதாக 2 விதமான ஒரு ஐக்யூ எக்ஸாம் ஒன்று காணப்படுகிறது, அல்லது ஆப்டிடியூட் அல்லது ஐக்யூ என்று சொல்வார்கள். அது இந்த எக்ஸாம் ஆனது உங்களுடைய சாதாரண பாடசாலை கால அறிவை வைத்து செய்து கொள்ள முடியாது. இதற்கு வேறையாக நீங்கள் கிளாஸ் சென்று, தனியார் வகுப்பு சென்று கற்றால் மாத்திரமே இந்த உளச்சார்பு, இந்த எக்ஸாம்களை செய்து நீங்கள் அரசு உத்தியோகங்களுக்கு செல்ல முடியும். இல்லாவிட்டால் முடியாது. உதாரணமாக நாங்கள் சட்டத்துறை செல்வதற்கு கூட சில எக்ஸாம் செய்துதான் அதற்கான என்ட்ரன்ஸை நீங்கள் எடுக்க வேண்டும். அதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல உங்களுடைய அந்த துறைசார் அறிவு, பொதறிவு, இப்போ நீங்கள் செல்லும் நிறுவனம் குறித்து பொதறிவு அவர்கள் கேட்பார்கள். அது திருப்பி இன்னும் ஒரு ஏலவலை விட ஒரு கடினமான ஒரு எக்ஸாமாகத்தான் காணப்பட போகிறது, உயர்தரத்தினை விட. அதனையும் நாங்கள் நன்கு விலகிக் கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ மாணவர்கள். ஸோ இவற்றை நாங்கள் கற்பிப்பது, இவற்றை பற்றின உபதேசங்கள், இவற்றை பற்றின வழிகாட்டல்களை கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளும் சரி, கிறிஸ்தவ குடும்பங்களிலும் சரி, கிறிஸ்தவ தலைமைகள் மற்றும் கிறிஸ்தவ பெற்றோர் தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, எல்லா பிள்ளைகளுக்கும் வழங்குவதற்கு முன்வர வேண்டும். அதை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். அதுதான் உண்மை. இல்லாவிடில் எங்களுடைய பிள்ளைகள் வயது சென்ற பின்பு, 18, 19 வயது போன பின்பு அவர்களுக்கு கல்வி என்றால் என்ன என்று தெரிவதில்லை. அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை கல்வி எங்க இருக்கிறது, எப்படி நடக்கிறது, எதுவுமே. அதே போல அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் அல்லது ஆர்குமெண்டேட்டிவ் ஸ்கில், தர்க்க ஞானம் இல்லை. கடவுள் கொடுப்பார், கடவுள் செய்வார், 666 வரப்போகிறது, 2ஆம் வருகை வரப்போகிறது, அதிலே இருப்பார். அப்படி அல்ல. தர்க்க ஞானம் உருவாகும் எப்பொழுது என்றால், தர்க்க ரீதியான கதைகளை கதைக்கும் பொழுதுதான் தர்க்க ஞானம் உருவாகும். ஆகவே தர்க்க ஞானத்தை உண்டாக்குவதற்கு நாங்கள், விசுவாசம் என்பது வேறு, தர்க்க ஞானம் என்பது வேறு. தர்க்க ஞானத்தை உண்டாக்குவதற்கு நாங்கள் ஆலயங்களிலே பரீட்சைகள் வைத்தல், கிளாஸஸ் வைத்தல், படித்து கொடுத்தல் போன்ற விடயங்களிலே கிறிஸ்தவ ஆசிரியர்களும் சரி, கிறிஸ்தவ மாணவர்கள், கற்றோர், ஆன்றோர், சான்றோர் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டும். அதற்கான அறிவினை நாங்கள் பெற வேண்டும். அது முக்கியம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் மாணவர்கள் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும், நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு புரிகிறது, பல கிறிஸ்தவ மாணவர்கள் கிறிஸ்தவம் அல்லாத, கிறிஸ்தவ கலாச்சாரம் அல்லாத கலாச்சார சூழலிலே சென்று கல்வி கற்க வேண்டியிருப்பதனால், உங்களுடைய சொந்த சில பழக்க வழக்கங்கள் அல்லது நீங்கள் கடைபிடிக்கும் சில விடயங்களோடு கூட அங்கே இருப்பவருடைய பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் ஈடு கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படும். ஆனாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து கொண்டு, நீங்கள் உங்களுடைய காரியத்திலே, உங்களுடைய கல்வியிலே கண்ணாக இருந்து கொண்டு எப்படி கல்வி கற்பது, எப்படி படிப்பது என்பதை குறித்து மிகவும் கவனமாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். ஆகவே இதனை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கல்வி என்பது உங்களுடைய சொந்த திறன், நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீர்கள், உங்களுடைய உடல் வளம், உளவளம், மனோவளம், உங்களுடைய திறன் வளம் எல்லாவற்றையும் பொறுத்துதான் அமைகிறது. ஆகவே அந்த அறிவினை நீங்கள் சரியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே கிறிஸ்தவ மாணவர்களுக்குத்தான் நான் இதை கொடுக்கிறேன். ஏனென்றால் உங்களுடைய கல்வி கலாச்சார நிலைமைகள் வேறு என்பது எங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ மாணவர்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் நான் என்ன சொல்லுகிறேன் என்பதாக. அதே போல சில வேளைகளிலே எங்களுக்கு ஞாயிறு கூட பிரத்யேக வகுப்புகள் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். வேறு வழி இல்லை, சென்றுதான் ஆக வேண்டும். காரணம் என்னவென்றால், நீங்கள் தப்பி தவறி நீங்கள் விட்டுவிட்டால், உங்களுக்கு அந்த நாள் பாடம் விளங்காமல் விளங்கிக் கொள்ள முடியாமல் போய்விட்டால், அது உங்களை தொடர்ந்தும் ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு. அதனை நன்கு விளங்க. ஆகவே நீங்கள் காலையில் எழுப்பி ஜெபம் பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் சபை கூடி வந்து தனி ஆராதனை, கூடி வந்து ஆராதிக்கும் ஆராதனை, அவை கூடி வந்து ஆராதிக்கும் ஆராதனை செய்வதற்கு ஒரு நாளை நாங்கள் நியமித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நாளாக இலங்கை போன்ற நாடுகளில் ஞாயிற்றுக்கிழமை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களை போயிட்டு நாங்கள் கூடி ஆராதிக்கும் ஆராதனை நிகழ்வுகளில் ஈடுபடுகிறோம். ஆனாலுமோ நாங்கள் எங்களுடைய கல்வியினை முதலில் செய்து கொள்ள வேண்டும், அது முக்கியம். ஆனால் கல்வி காரியங்களின் காரணமாக நாங்கள் கூடி ஆராதிக்கும் ஆராதனை செயற்பாடுகளுக்கு பங்கு கொள்ளவில்லை என்பதற்காக நாங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்தை விட்டு விலகிவிட்டோம், நாங்கள் கிறிஸ்தவர்களாக கருதப்பட வேண்டியவர்கள் அல்ல, அல்லது நாங்கள் ஆராதனை கலந்து கொள்ளும் கிறிஸ்தவர்களை விட நாங்கள் குறைந்து போனவர்கள் என்ற ஒரு தர்க்கத்தினை எந்த ஒரு மாணவனும் மனதளவில் ஏற்றுக்கொள்வது என்பது தவறான விடயமாகும். அதாவது நீங்கள் சகல நாட்களிலும் காலை 5 மணிக்கு எழும்பி ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ உங்களுடைய பிரேயர், உங்களுடைய ஒரு ஜெபத்தினை செய்துவிட்டு, பைபிள் வசனங்கள் ஒரு 5 அல்லது ஒரு 10 வசனங்களை வாசித்து விட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளுக்கு செல்வீர்களானால், பாவம் செய்யாமல் நல்ல மனிதனாக நீங்கள் வாழ்வீர்களானால்,
முக்கியமாக இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள் என்றால், அறிக்கையிடுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர். அதனை நன்கு விலகிக் கொள்ள வேண்டும். முதலாவது, அப்படி கிறிஸ்தவர் ஆனவர்கள் ஒன்று கூடி ஆராதிப்பதற்காக நாங்கள் கூடி ஆராதிக்கிறோம். அந்த கூடி ஆராதிக்கும் நிகழ்வுகளில் வேலை செய்வதற்கோ அந்த நிகழ்வுகளுக்கு செல்வது நாங்கள் செல்ல வேண்டும். ஆனால் எங்களுடைய கல்வி காலங்கள், பாடசாலை காலங்களிலே எங்களுடைய கல்வியும் செய்து இதையும் செய்யும் பொழுது நாங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதாவது சில மாணவர்கள் கரோல், பாட்டு, மியூசிக், சர்ச் கிளீனிங் என்றே இருந்து விடுவார்கள். அவர்களுடைய கல்வியை பற்றிய ஒரு அறிவு அவர்களுக்கு இருக்காது. அதாவது போட்டித்தன்மையான கல்வி, போட்டித்தன்மையான பொருளாதாரம், போட்டித்தன்மையான தொழில், போட்டித்தன்மையான வியாபாரம் பற்றிய அறிவு, உணர்ச்சி அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். ஆகவே அதனை அறியாத ஒரு சமூகமாக நாங்கள் இருந்து விடுவோம். இப்படித்தான் நன்றாக வாழலாம், குடும்பமாகலாம், எல்லாம் சரி. ஆனால் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் போட்டித்தன்மையான இந்த உலகத்திலே நாங்கள் முன்னேறுவதற்கு நாங்கள் ஸ்பெஷல் கன்சர்ன் அல்லது ஸ்பெஷல் போக்கஸ் ஒன்றை கல்விக்கும் பொருளாதாரத்துக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டும். எங்களை திறனுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அதே போல கல்விக்கும் பொருளாதாரத்துக்கும் நாங்கள் ஸ்பெஷல் போக்கஸ் கொடுக்கிறோம் என்றால் அது எதிலே தங்கி இருக்கும் என்றால் எங்களுடைய உளவியல் அல்லது மனோவியல் ரீதியிலாக நாங்கள் எங்களுடைய மனதில் கொண்டிருக்கும் தாட்ஸ், அதாவது எங்களுடைய கருத்துக்கள். ஆகவே ஆலயங்களிலே நெகட்டிவ் தாட்ஸ் ஷேர் பண்ணுவது நிறுத்தப்பட வேண்டும். அது முக்கியமான விடயம். இரண்டாவது விடயம், கிறிஸ்தவ பிள்ளைகள் பாசிட்டிவ் தாட்ஸில் இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், ஒரு மனிதனின் மூளை 25 வயதில் தான் வளர்ந்த முடியும். ஆகவே ஒரு கிறிஸ்தவ மாணவன் பாசிட்டிவ் தாட்ஸில் இருக்க வேண்டும். அது இம்பார்ட்டன்ட். தேவன் உங்களை நேசிக்கவில்லை, இயேசு உங்களை நேசிக்கவில்லை என்று சிந்தித்தாலும் அதுவும் நெகட்டிவ் தாட் ஆகும். அது தவறு. அப்படி செய்வது தவறு. ஏனென்றால் உங்களுடைய பாசிட்டிவ் தாட், உங்களுடைய சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மை என்பதுதான் உங்களுடைய கல்வியிலும் சக்சஸினை தீர்மானிக்கும். ஆனாலுமோ அந்த சந்தோஷமானது கூடி ஆராதிக்கும் ஆராதனையிலே கிடைக்கிறது என்று சொன்னாலும் அந்த ஆராதனையில் பங்கு பற்றினால் பங்கு பற்றாவிட்டாலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய திறனை கிறிஸ்தவ மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. அதுதான் யதார்த்தம், அதுதான் தேவை, அதுதான் காலத்தின் தேவை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நாம் கர்த்தரும் இரட்சகருமாய் மெய்த்தேவ இறையேசுவுக்கு நன்றி கூறுகிறேன் இந்த நேரத்தினை எனக்கு வழங்கியமைக்காக. ஆகவே கிறிஸ்தவர்கள் கூடி ஆராதிக்க வேண்டும், ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும், எல்லாம் சரி. ஆனால் கல்வி என்று வரும்பொழுது கல்வியின் மெத்தடிலே இலங்கை நாட்டினுடைய கல்வி கலாச்சார நிலைமைகளின் படி நாங்கள் கல்வி கற்க வேண்டும். நாங்கள் இன்னொரு மாணவன் பாஸ் பண்ணுகிறார், அவர் கிளாஸ் போகவில்லை, அவர் படிக்கிறார், அவருக்கு நல்ல மார்க்ஸ் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் கழித்து கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை என்றால் அதாவது அறிவில் குன்றிய மாணவர்களும் பொருளாதாரத்தில் குறைவிருக்கும் மாணவர்கள் தானே தனியார் வகுப்புக்கு செல்கிறார்கள், பிரதான காமன் கிளாஸிற்கு செல்கிறார்கள். ஆகவே பிற மத கிளாஸினை நடத்தும் பிற கிறிஸ்தவம் அல்லாத ஆசிரியர்களுக்கு அது பிரச்சனை இல்லை. காரணம் அவர்களுக்கு அவர்களுடைய ஆவிக்குரிய கிரியைகள் அல்லது அவர்களுடைய அனுஷ்டானங்களிலேயே அவர்களுக்கு வேறொரு நேரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரங்களிலேயே அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களுக்கு ஏற்றால் போல் மாற்றிக்கொண்டு செய்து கொள்ள முடியும். கிறிஸ்தவ மாணவர்களுடைய நிலை என்னவென்று கிறிஸ்தவ மாணவர்களுக்கு தான் ஜெபித்து தான் இயேசுவோடு இருக்கிறோம் என்ற கான்பிடன்ஸினை நாங்கள் ஊட்டாமல் ஆலயத்திற்கு வராததினால் கிறிஸ்தவமாக கருதப்படாத பிள்ளை நீ என்பதாக நாங்கள் ஒரு மனோவியல் அழுத்தத்தினை அனாவசியமாக பிரயோகிக்கும் பொழுது ஏற்கனவே ஏழ்மையிலும் அறிவு குறைவிலும் வறுமையிலும் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவ பிள்ளைகள் இன்னும் நசுக்கப்படுகிறார்களே ஒழிய அவர்களுடைய அறிவாற்றலின்றி வளர்ச்சியானது வளர்வது தடுக்கப்படுகிறதே ஒழிய அவர்களுடைய முன்னேற்றம் தடுக்கப்படுகிறதே ஒழிய அவருடைய ஆவிக்குரிய ஜீவியமும் ஆவிக்குரிய தன்னம்பிக்கையினையும் ஆவிக்குரிய விசுவாசத்தினை குறித்த தன்னம்பிக்கையினையும் கேள்விக்குட்படுத்தப்பட்டு அது இழிவுபடுத்தப்படுகிறதே ஒழிய அது வளர்க்கப்படுவதாக இல்லை என்பதுதான் உண்மை. அதான் உண்மை. ஆகவே கிறிஸ்தவ மாணவர்கள் நாங்கள் கூடி ஆராதிக்கும் சபை கூடுதலிலே கலந்து கொள்வது நல்ல விடயம். ஆனால் கல்வி என்று வரும் பொழுது கல்விக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இயேசுவுக்கு முதலிடம் நாங்கள் மனதளவில் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான், நாங்கள் இயேசுவை வணங்குகிறோம், அதுல எந்த விதமான மாற்றம் இருக்க முடியாது. ஆனால் நாங்கள் கல்வி என்று வரும் பொழுது நாங்கள் நீ ஜெபித்தாயா படித்தாயா என்று நாங்கள் ஒரு கல்விக்கும் மத விசுவாசத்திற்கும் இடையிலான ஒரு போட்டியை உருவாக்கிக் கொள்கிறோம் என்றால் அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விடயமாகும். நீ ஆலயத்தினை கிளீன் செய்வதற்கு வந்தாயா அல்லது நீ டியூஷன் கிளாஸ் போனாயா என்று நாங்கள் கேட்கிறோமானால் அது ஒரு முட்டாள்தனமான விடயமாகும். இயேசுவானவர் உங்களுடைய மனதை கேட்டிருக்கிறார், மனம் திரும்பு என்று சொல்லியிருக்கிறார், இயேசுவை ஆராதிக்க சொல்லியிருக்கிறார். அது பாட்டு படித்து ஆராதித்து கத்தி துதிப்பது மாத்திரமல்ல, தனியாக வீட்டில் தியானித்து ஒரு பிள்ளை இயேசுவை விசுவாசித்து 5 நிமிடம் ப்ரே பண்ணிவிட்டு பைபிள் வாசிக்கிறது என்றால் அதுவே போதுமானது விசுவாசத்திற்கு. அதுதான் உண்மை. ஆனால் நாங்கள் சபை கூடி ஆராதிக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் கிறிஸ்தவ ஒற்றுமை இல்லாமல் போய்விடும் என்பதற்காகத்தான் நாங்கள் சபை கூடி ஆராதிக்கிற ஒரு மெத்தட் இருக்கிறது. அது வேற கதை.
ஓய்வு நாள் என்பது பழைய ஏற்பாட்டிலே யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பண்டிகை. அப்படி ஒரு செப்பரேட் நாள் ஒன்றை நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே கதைப்பது இல்லை. அதை நன்கு விலகிக் கொள்ள வேண்டும். நாங்கள் பல்வேறு விதமான ஆவிக்குரிய அர்த்தங்களை பழைய ஏற்பாட்டினுடைய பெயரளவிலான ட்ரெடிஷன்ஸ் அல்லது ஆவிக்குரிய புரிதல் இல்லாமல் மக்களை திருத்துவதற்காக வழங்கப்பட்ட சில சாதாரண கலாச்சார ட்ரெடிஷன்ஸ்களை மாத்திரம் நாங்கள் பிடித்து கொண்டு அதனை வைத்து புதிய ஏற்பாட்டினை நாங்கள் புதிய அர்த்தங்கள் கொடுத்து கொண்டு நாங்கள் இருக்கிறோமானால் அது உண்மையிலேயே ஒரு முட்டாள்தனமான காரியம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஷபத் நாள் என்ற ஒரு நாள் இருந்தது. அது ஒரு பண்டிகை. அன்றைக்கு அவர்கள் சில சம்பிரதாயங்களை செய்துவிட்டு அவர்கள் அந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள். அது 7 நாளைக்கு ஒரு முறை கொண்டாடுவார்கள். அது வேறு கதை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சபை கூடுவது 7 நாட்களில் எந்த நாளிலும் கூடலாம். சபை கூடுதல் என்பது ஒருவர் இருவருக்கு மேல் 3-4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுவதுதான் சபை கூடுதல். அதுதான் உண்மை. அதனை நாங்கள் எப்பொழுதும் எங்கேயும் யாரும் சேர்ந்து செய்ய முடியும். வேதத்தினை புரிந்து கொள்வது நீங்கள் வேதாமத்தினை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும், விசேடமாக புதிய ஏற்பாட்டினை. அதுதான் உண்மை. அதனை பெரிய அளவில் சபைகள் செய்கின்றன, சர்ச்சஸ் செய்கின்றன. அது வேறு. அதனை ப்ரொஃபஷனலாக சர்ச்சஸ் செய்கின்றன. நாங்கள் ஒரு காணிக்கை எடுக்கிறோம், அதற்கு ஒரு பணம் அறவிடப்படுகிறது, அதனை ஒரு ப்ரொஃபஷனலாக செய்யப்படுகிறது. ஆனால் பேசிக்கலி எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமானது கேள்விக்குட்படுத்தப்பட முடியாது யாரினாலும். நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் இயேசுவை வணங்குகிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம், பாவம் செய்யாமல் இருக்க முயற்சிக்கிறோம், வேதத்தினை வாசிக்கிறோம், எங்களால் முடிந்த மனசாட்சியில் யாருக்கும் தவறிழைக்காமல் நாங்கள் வாழுகிறோம். நாங்கள் எங்களுடைய கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள், கல்வி இவற்றினை நாங்கள் செய்து கொண்டு செல்கிறோம். ஆகவே ஆகவே ஆலயங்களால் ஆர்கனைஸ் பண்ணப்படும் கூடியாராதிக்கும் நிகழ்வுகளுக்கு எங்களால் முடிந்தளவில் நாங்கள் வருகிறோம். அதிலே ஆகவே ஆர்கனைஸ் பண்ணும் நிகழ்வுக்கு வந்தாலும் வராவிட்டாலும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனை கேள்விக்குட்படுத்துவது என்பது ஒரு கிறிஸ்தவ சமுதாயம், கிறிஸ்தவ கலாச்சாரம், கிறிஸ்தவ மக்களையே கேள்விக்குட்படுத்தும் ஒரு காரியமாகும். ஆகவே நாங்கள் இயேசுவை வணங்குகிறோம், நாங்கள் இயேசுவை வணங்கிக் கொண்டு எங்களுடைய அன்றாட வேலைகளை செய்கிறோம். இதிலேயே நாங்கள் அந்த எக்ஸ்டர்னல் அல்லது எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக விஷயங்களை சொல்லிக் கொண்டிருப்பதோ, பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பதோ அல்லது கத்தி கொண்டிருப்பதோ அல்ல விடயம். அதாவது ஆக்கள் ஒன்று கூடி ஜெபிப்பது மாத்திரம் அல்ல விடயம். கிறிஸ்தவ அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்பொழுது சற்று வயது சென்றுதான் வரும். அது வேறு கதை. 25 வயது ஆக வேண்டும். ஆனால் அதுக்கு முன்பதாக கற்றல் கற்பித்தல் என்பதை, கல்வி நடவடிக்கைகளை நாங்கள் 18-20 வயதுக்குள் செய்து முடித்துக் கொள்ள வேண்டுமே. 23 வயதுக்குள் செய்து முடித்துக் கொள்ள வேண்டுமே. ஏனென்றால் கல்வியில் தான் ஆளுமை வரும், ஆளுமையில் தான் திறன் வரும், திறனில் தான் பலம் வரும், பலனில் தான் எங்களுடைய தொழில் மற்றும் எங்களுடைய வாழ்க்கை தங்கியிருக்கிறது. அதுதான் எங்களுடைய நிலவுகை தங்கியிருக்கிறது. எங்களுடைய முழு வாழ்க்கையும் அதில் தங்கியிருக்கிறது. நாங்கள் அதனை நன்கு விலகிக் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த விடயங்களுக்கு நாங்கள் அந்த உலக காரியங்களுக்கு முதலிடமா இயேசுக்கு முதலிடமா என்பதாக அனாவசியமான ஒரு தர்க்கம், ஒரு வாதமானது அவசியமற்றதாகும். இயேசுவை நாங்கள் வணங்குகிறோம். நாங்கள் எங்களால் முடிந்தளவு முழு நேர தொழிலாக கிறிஸ்தவ தர்மம் போதிக்கும் தொழில்களை செய்வோர் அவர்களை ஆர்கனைஸ் பண்ணப்படும் காரியங்களுக்கு நாங்கள் பங்களிப்பினை வழங்குகிறோம். ஆனால் எங்களுடைய கல்வி, எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய கல்வி மற்றும் எங்களுடைய நடவடிக்கையில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், எங்களுடைய வேலைகள் நாங்கள் செய்து கொண்டு செல்கிறோம். கூடி ஆராதிக்கும் நிகழ்வுகளில் நாங்கள் முடிந்தளவு கலந்து கொள்ளுகிறோம். இதிலே வேறு விதமான சட்ட நியாயங்கள் அதனையே வைத்துக்கொண்டு அழித்துக்கொண்டு அழுத்தங்களை அனாவசியமாக மாணவர்களின் ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி சிந்தியாமல், நாங்கள் கல்வி வளர்ச்சியை சிந்தியாமல் அனாவசியமாக நிகழ்வுகளிலே பங்கு கொண்டாயா இல்லையா என்று மாத்திரம் கேட்டுக்கொண்டிருப்பதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இது கிறிஸ்தவ சமுதாயத்தினை சிதைக்குமே ஒழிய வளர்க்காது என்பதுதான் உண்மை. இது ஒரு மனோவியல் ரீதியிலான சிதைவை உண்டாக்கும். ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும், ஆனால் மனோவியல் சிதைவை உண்டாக்கும் என்பதுதான் உண்மை. நாங்கள் அதனை விலகிக் கொள்ள வேண்டும். ஆகவே ஆவிக்குரிய வளர்ச்சி, விசுவாசம் என்பது வேறு, ரட்சிப்பு என்பது வேறு, மனித அறிவு என்பது வேறு. மனித அறிவு என்பது எங்களுடைய உடலை நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டு வளர்ப்பது போல, மனித அறிவினையும் நாங்கள் கல்வி கற்று கஷ்டப்பட்டு விடயங்களை பாடமாக்கி படித்து பல விடயங்களை சிந்தித்து எங்களுடைய மூளையினை பிராக்டிஸ் பண்ணி தான் மனித அறிவினை நாங்கள் வளர்க்க வேண்டும். ஆகவே அது எங்களுடைய சுய முயற்சியினால் நடைபெறும் ஒரு காரியமாகும். எங்களுடைய மனோபலம் அல்லது எங்களுடைய உள ஆரோக்கியம், எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவம் என்பது வேறு. ஆனால் கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. அதே போல இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும், கை கால்களை பயன்படுத்தி செய்யும் தொழில்கள், திறன்கள், அது வேறு. அது உங்களுடைய பியோர் உடல் பலத்திலே தங்கியிருக்கும், தனிப்பட்ட உடல் பலத்தில் தங்கியிருக்கும். மனித அறிவு என்பதை எந்த அளவுக்கு நீங்கள் விடயங்களை உங்களுடைய மூளைக்கு சேகரிக்கிறீர்கள் என்பதிலே தங்கியிருக்கும். உங்களுடைய உள ஆரோக்கியம் என்பது உங்களுடைய உள ஆரோக்கியம், மென்டல் பேலன்ஸினை நாங்கள் எப்படி நாங்கள் தியான பயிற்சி, ஏதோ ஒரு பாசிட்டிவ் தோட்டாக நாங்கள் எங்களை பாசிட்டிவாக வைத்துக் கொள்வதிலும், அதே போல ஜெபம் பண்ணுவதிலும், அதே போல பாவம் செய்யாமல் இருப்பதிலும், அதே போல நாங்கள் நல்ல கலைகள், நல்ல பாடல்கள், நல்ல விடயங்களை கேட்பது, கதைப்பதிலும் தான் எங்களுடைய உள ஆரோக்கியம் இருக்கு.
ஆகவே பாசிட்டிவான மக்களோடு கூட பழக வேண்டும். பிழையான எதிர்மறையான விடயங்களை கதைக்கிறதோட கூட பழகாமல், அந்த மாதிரி விடயங்களை நாங்கள் பேணுவதனூடாக மாத்திரமே எங்களுடைய உளவியல் மற்றும் உளவியல் ஆரோக்கியம் இருக்கிறது. அடுத்ததாக ஆவிக்குரிய ஆரோக்கியம். ஆவிக்குரிய ஆரோக்கியம் என்பது நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குகிறீர்கள், பாவம் செய்கிறீர்களா இல்லையா என்பதிலே தங்கியிருக்கிறது. அவை இதெல்லாம் வேறு வேறு கூறுகள் என்பதை நாங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் ஒன்றாக போட்டு குழப்புவது அல்ல. அதாவது நாங்கள் வெளிநாடுகளிலே, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே நாங்கள் செய்யலாம். அங்கு நாங்கள் ரிலாக்ஸாக சென்று நாங்கள் பாட்டு படித்து விட்டு இங்கே படித்து விட்டு ஸ்கூலிலே வேறு விதமான ஒரு மெத்தட் இருக்கும், படிக்கலாம். இலங்கையிலே அரச பாடசாலைகளிலே எங்களுடைய கல்வி திட்டம் அதிலே ப்ரமோட் பண்ணப்படும் எங்களுடைய அவர்கள் எதிர்பார்க்கும் மனோவியல் மட்டம், அந்த மட்டத்தோடு இருந்தால்தான் நாங்கள் அந்த கல்வியினை செய்ய முடியும். அதாவது இலங்கையினுடைய கல்வியினை செய்வதற்கு தேவையான மனோவியல் மாற்றம் அல்லது நாங்கள் மனதளவில் எவ்வாறு எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது மிகவும் வித்தியாசமான ஒன்றாகும். ஆகவே பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்கள் வசிக்கும் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் போல ஒரு கல்வி மனநிலையை நாங்கள் இலங்கையில் கொண்டு செயற்பட முடியாது. நாங்கள் சபைகளுக்குள்ளே, ஆலயங்களுக்குள்ளே அவ்வாறான ஒரு கல்வி மனநிலையை ப்ரமோட் பண்ணினாலும், அதற்குள்ளே அதனை ஊக்குவித்தாலும், அந்த மனநிலை கிறிஸ்தவர்கள் இருப்பது போல இருப்பதனால் அட்வான்ஸ்டாக கிறிஸ்தவர்கள் விடயங்களை விளங்குவது போல எங்களுக்கு தெரிந்தாலும், அறிவு கூர்மை உள்ளவர்களாக எங்களுக்கு தெரிந்தாலும், இலங்கை நாட்டின் உள்ளே காணப்படுகின்ற கல்வி இவைகளுக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய விதம் வேறு. அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த மனநிலையிலே இருந்து கொண்டோ செய்ய முடியாது. அவ்வாறான ஒரு ரிலாக்ஸ்டான மைண்ட்ல இருந்து கொண்டு இலங்கையில நாங்கள் கல்வி கற்பித்தல் அளவுக்கு செய்ய முடியாது. நாங்கள் அதாவது மனதின் அமைதியாக வைத்திருப்போம். ஆனால் எங்களுடைய ஃபோக்கஸ், எங்களுடைய கவனம், எங்களுடைய கூர்மை அது மிகவும் மிகவும் கூர்மையானதாகவும் மிகவும் அதிகரித்த மட்டத்திலே காணப்பட வேண்டும். எங்களுடைய முழு அவதானத்திலேயும், எங்களுடைய முழு ஸ்ட்ரென்த்திலேயும், எங்களுடைய முழு பலத்திலையும் அதுக்கு கொடுத்திருக்க வேண்டும் நாங்கள் கல்விக்கு. அத்துடன் கூட மற்ற காரியங்களை செய்யலாம். எப்படி? எங்களுடைய மற்ற கலை காரியங்கள் மேலேயே நாங்கள் இந்த கூடி ஆராதிக்கும் ஆராதனை நிகழ்வுகளிலே கிறிஸ்தவ கலைகளைத்தான் அதிகமாக செய்கிறோம். பாடல்கள் இவையெல்லாம் கிறிஸ்தவ கலைகள். பிரசங்கம் என்பது கிறிஸ்தவ இலக்கியம், அதைத்தான் நாங்கள் கதைக்கிறோம். ஆகவே ஜெபிப்பது என்பதிலும் நாங்கள் சத்தமாக ஜெபிப்பது மாத்திரம் செய்கிறோமே ஒழிய எங்களுடைய தியானம் போன்ற விடயங்கள் நாங்கள் செய்வதில்லை. ஆகவே நாங்கள் இதனை நன்கு விலகிக் கொள்ள வேண்டும். ஆகவே இதிலிருந்து என்ன கிடைக்கிறது, என்ன கிடைக்கவில்லை, ஆகவே கிடைக்க என்ன செய்ய வேண்டும், அது ஆவிக்குரிய மட்டத்திலே நாங்கள் கதைக்க வேண்டிய விடயங்கள். நாங்கள் எல்லாம் செய்து மாணவனுடைய மென்டல் பேலன்ஸ் இல்லாவிட்டால் ஒன்றும் இது பண்ண முடியாது. ஆகவே அறிவாற்றல் என்பது வேறு, அதனை நாங்கள் வேறையாக கதைக்க வேண்டும். அதாவது அங்கே விளையாட்டாகவும் வினோதமாகவும் சிரித்து பேசி ஒரு கலை நிகழ்வுகள், அதாவது அங்கே மியூசிக் கருவிகள், இசைக்கருவிகள்லாம் வாசித்து அவ்வாறான ஒரு கல்வி முறையோடு கூடிய தொழிலுக்கு தேவையான சில என்ஜின்கள், அந்த நாங்கள் என்ன சொல்லுவோம் NVQ, அதாவது எங்களுடைய அந்த வொகேஷனல் ஸ்கில்ஸ் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய பொருட்களை செய்தல், உருவாக்குதல் போன்ற விடயங்கள். அடுத்து ஃபார்மிங், விவசாயம். அடுத்துதான் அறிவு. இப்படித்தான் அங்கே கற்பார்கள். இலங்கை நாட்டில் அப்படி இல்லை. அறிவை மாத்திரம் நீங்கள் முதலில் லோட் பண்ணிக்கொண்டே செல்ல வேண்டும். அதுக்கு அப்புறம் தான் தொழிற்கல்வி. அறிவில் முடியாமல் போனவர்கள் தான் தொழிற்கல்வி செல்கிறார்கள். பொருட்கள் செய்தல், அவைகள், அந்த மாதிரி விடயங்கள். அடுத்ததாகத்தான் கலைப்பிரிவு செய்பவர்கள் வேறையாக கலை செய்கிறார்கள். இலங்கை நாடுகளிலே, இலங்கை போன்ற நாடுகளில் நாங்கள் அதாவது கலைகளை நாங்கள் விற்று அப்படி செய்ய முடியாது. ஆகவே நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்னவென்றால் அறிவினை லோட் பண்ணுவது. அது 2 விதமான அறிவு. சட்டப்பூர்வமான எங்களுடைய சமூகவியல் அறிவு, அதாவது அதில் தான் சட்டத்துறை, பொருளாதாரத்துறை இதெல்லாம் வரும். அடுத்ததாக எங்களுடைய விஞ்ஞான ரீதியான அறிவு, தர்க்க சிந்தனை, இந்த விடயங்கள் வரும். அடுத்ததாக எங்களுடைய பொருட்கள் செய்தல், விற்றல், விவசாயம் போன்ற அறிவு. இந்த 3 அறிவிலே தான் நாங்கள் இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் என்ற ரீதியிலே. இதனைத்தான் கற்க வேண்டும். எங்களுடைய கலை கலாச்சாரம், நாங்கள் மியூசிக் கருவிகள், வாத்திய கருவிகள் எல்லாம் வாசிப்பதிலே ஒரு ப்ரொஃபஷனல் மட்டத்திற்கு அந்த திறனானது எங்களுக்கு பெரிய அளவு செல்வாக்கு செலுத்தாது. ஒரு மனோவியல் வளர்ச்சியை உருவாக்குமே ஒழிய. ஆகவே அந்த மனோவியல் வளர்ச்சியை உருவாக்கும், ஆனால் எங்களுடைய ப்ரொஃபஷனல் மட்டத்திற்கு இருக்காது. ஆனால் எல்லாவற்றையும் செய்து நாங்கள் எங்களுடைய அறிவுக்கு கொடுக்க வேண்டிய கூர்மையினை நாங்கள் கூர்மையான மனநிலையை உருவாக்காமல் ஒரு 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 ரிலாக்ஸ்டான ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டடான ஒரு மென்டாலிட்டியில அப்படி சென்று கொண்டிருந்தோமானால் எங்களால் எதுவும் செய்து கொள்ள முடியாது. அதனை மாணவர்கள் உணர வேண்டும். அதற்கு என்னவென்றால் கிறிஸ்தவத்தினுடைய கலாச்சாரம் அல்லது கிறிஸ்தவத்தினுடைய ஆராதனை முறைமைகள் மிகவும் அந்த அந்த ஓப்பனான மனநிலைகளை செல்வதால் தான் இந்த விடயம் இருக்கு. அதாவது மாணவர்கள் அதிகமாக மியூசிக், பேச்சு, பிரசங்கம் போன்றவற்றில் இருப்பார்கள், நல்ல. ஆனால் எங்களுடைய கல்வி முறை அப்படி அல்ல. எழுத்தில் ஒரு விடயத்தை செய்து கொள்ள தெரிகிறதா, பாடமாக்க தெரிகிறதா, தர்க்க ரீதியான சிந்தனை தெரிகிறதா, இப்போ மேத்ஸ் எல்லாம் தர்க்க ரீதியான சிந்தனை தெரிகிறதா, அதிகமாக நன்றாக படிக்க தெரிகிறதா, அறிவில் மாத்திரம் சிந்திக்க தெரிகிறதா,
அதாவது எந்த விதமான கருத்துக்கள், அதாவது மத கருத்துக்கள், சமய கருத்துக்களுக்கு உட்பட்டு அதற்கு அடிபணிந்து சிந்திக்காமல் சுதந்திரமாக சிந்தித்து செயற்பட தெரிகிறதா போன்ற விடயங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணும் வண்ணமாகத்தான் ஏலெவல் பரீட்சை எல்லாம் காணப்படுகிறது என்பதை உணர்ந்து கிறிஸ்தவ மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும். அவை இலங்கை நாட்டினுடைய கல்வி என்பது நாங்கள் டோட்டலி வேற மாதிரி ரெடி ஆக வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய சண்டே ஸ்கூல் சிஸ்டம் இதெல்லாமே அநேகமாக வெளிநாடுகளை போன்றுதான் நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய அதனுடைய கான்செப்ட். ஆனால் இலங்கை நாடானது அப்படி அல்ல. இலங்கை நாடானது எழுத்தறிவு, அடுத்து எண்ணறிவு, அடுத்து பிராக்டிக்கல், அதாவது செயல்முறை அறிவு என்று செல்கிறது. ஆகவே அந்த மனநிலையில் நாங்கள் செல்ல வேண்டும். அதற்குரிய ஆளுமையைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இல்லாவிடில் நாங்கள் எங்களுடைய ரிசல்ட்ஸ் குறையும், எல்லாமே குறையும். ஆகவே நாட்டுக்கு நாடு மாறுகிறது. பிரச்சனை என்னவென்றால் எங்களுடைய கிறிஸ்தவத்தில் வழங்கப்படும் அநேகமான கல்வி, கிறிஸ்தவத்திலே வழங்கப்படும் அநேகமான கல்வி, அநேகமான கற்றல் கற்பித்தல் தொடர்பாக வழங்கப்படும் ட்ரைனிங், பயிற்சியானது அநேகமாக மேலைத்தேய நாடுகளை சார்ந்த ஒரு மனநிலையில் இருக்கிறது. சிக்கல் என்னவென்றால் எங்களுடைய ஆசிய நாடுகளிலே அப்படி அல்ல. இங்கே கல்வி, இங்கே அறிவு, இவற்றை நாங்கள் கதைக்கும் விதம் வித்தியாசம். இயேசுவை வணங்குகிறோம், இயேசுதான் தெய்வம், ரட்சிப்பு, அதெல்லாம் சரி. ஆனால் அந்த எங்களுடைய கல்வி, அறிவு இவற்றை பற்றி நாங்கள் ரெடியாக வேண்டிய விதம் வித்தியாசம். அந்த ஒரே ஒரு நன்மை என்ன இருக்கிறது என்றால், அநேகமாக நாங்கள் இந்த கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நாங்கள் சபைக்குள்ளே செய்யும் சில ஆக்டிவிட்டீஸ்களிலே இருக்கிறது என்னவென்றால், ப்ரொடக்ஷனுக்கான ரிலேட்டட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லினை வளர்க்கக்கூடிய, ப்ரொடக்ஷன் ஸ்கில்லினை வளர்க்கக்கூடிய விடயங்கள் இருக்கிறது. கிரியேட்டிவிட்டியை வளர்க்கக்கூடிய விடயங்கள், ஆர்ட் மியூசிக்கினை வளர்க்கக்கூடிய விடயங்கள் இருக்கிறது. அதனை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் இலங்கை நாட்டின் கல்வி என்று வரும்போது அறிவை மாத்திரமே சார்ந்து ஓடக்கூடிய ஒரு கல்வியாகும். அதனை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனை விலகி கொண்டு செல்ல வேண்டும். அறிவும் தர்க்க ரீதியான புத்தியும் அப்படி சார்ந்து செல்லக்கூடிய ஒரு கல்வியாகும். அவை அதற்கேற்றாற் போலும் நாங்கள் தயாராக வேண்டிய நிலை இருக்கிறது. இதனை நாங்கள் நன்கு விலகிக் கொண்டு நாங்கள் செயற்படுவோமாக. நம் கர்த்தரும் இரட்சகருமாகிய மெய்த்தெய்வம் இறைவன் இயேசுவுக்கு நன்றி.